கொய்யா பழத்தை ருசிக்கலாம்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா எதுவுமே இல்லையே. உனக்கு என்னாச்சு? இந்த சீசனுக்கு நிறைய பழங்களை வச்சிருக்கணுமே. என்ன ஒரு மந்திரவாதி மந்திரம் போட்டு சாப விட்டுட்டாரு. அதனாலதான் இப்படி காய் பழம் எதுவுமே இல்லாம இருக்கேன். என்னது? மந்திரவாதி சாப விட்டுட்டாரா? ஆச்சரியமா இருக்கே. என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். சில நாட்களுக்கு முன்னாடி மந்திரவாதி வந்தாரு. ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாரு. அவர் வந்த நேரத்துல என்கிட்ட பூக்கள் மட்டும்தான் இருந்துச்சு. காயோ பழமோ எதுவுமே இல்லை. உடனே பூக்களை கொட்டி சாப்பிடுங்கன்னு சொன்னேன். நீ கொடுத்த பூக்கள் எல்லாம் சாப்பிட்டுமா சாபம் கொடுத்தாரு? அவர் பூக்களை சாப்பிடல. உடனே கோபமாயிட்டாரு. வெத்து பூ கொடுத்து ஏமாத்த பாக்குறியா? இது எனக்கு வேணாம். இனிமே உன் மரத்துல காயோ பழமோ எதுவுமே இருக்காதுன்னு மந்திரவாதி சாபம் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஓ, இதுதான் நடந்ததா? மந்திரமும் மதிக்கெட்டு போகணும் பெரியவங்க சொன்னது சரிதான். அந்த மந்திரவாதி கிட்ட நான் போய் பேசுறேன். வணக்கம் மந்திரவாதி ஐயா. எல்லாம் தெரிஞ்ச மகாசாமி, நீங்களே கொய்யா மரத்துக்கு சாபம் கொடுக்கலாமா? என்னோட பசிக்கு தீனி கொடுக்காத எந்த மரமும் வேஸ்ட் தான். அது கொய்யாவா இருந்தாலும் மாமரமா இருந்தாலும் பலாமரமா இருந்தாலும் சரி, சாபம் தான். கோவப்படாதீங்க சாமி. இந்த மரம் உங்களுக்கு மட்டும் இல்ல, என்ன போல நிறைய பறவைகளுக்கும் உணவு கொடுக்குது. கூடு கட்ட பாதுகாப்பும் கொடுக்குது. பூக்கள் பூத்து காய்களாகி பழங்களாகிற வரையும் காத்திருக்கணும். நீ என்ன சொன்னாலும் சரி, என் முடிவை மாத்திக்கவே மாட்டேன். எனக்கு பழம் கொடுக்காத கொய்யாக்கா மரம் இனிமே காய் காய்க்கவே கூடாது. கிளியக்கா, மந்திரவாதி சாபம் கொடுத்தாலும் ஒரு பூ மட்டும் காயாகி இப்ப பழுத்திருக்கு. இத நீ சாப்பிட்டுக்க. அட, சாபத்துல இருந்து இந்த ஒரு பழம் மட்டும் தப்பிச்சுக்குச்சா? சரி கொடு. இத நான் சாப்பிடாம மந்திரவாதி கிட்ட போய் கொடுக்கறேன். வேணாங்க்கா, நீ ஏன் என்ன நம்பி பசியோட வந்திருக்க? இந்த ஒரு பழத்தையாச்சும் சாப்பிடு. சாப்பிடுறேன். இந்த பழத்தை வச்சுதான் உன் மேல இருக்கிற மந்திரம் முடிச்ச நீக்க முடியும். நீ முதல்ல இந்த பழத்தை கொடு, மத்தத நான் பாத்துக்கிறேன். சாமி, இந்தாங்க நீங்க கேட்ட கொய்யா பழம். அந்த மரத்துக்கு போட்ட சாபத்தை விளக்குங்க, பணிவா கேக்குறேன். ஆஹா, என்ன சுவா. இந்த ஒரு பழமே இவ்வளவு சுவையா இருக்குதுன்னா அந்த மரத்துல பழுக்கிற எல்லா பழங்களும் எத்தனை சுவையா இருக்கும். கிளியே, நான் அவசரப்பட்டுட்டேன். பொறுமையா இருந்திருக்கணும். இனிமே நான் எந்த மரத்துக்கும் சாபம் கொடுக்க மாட்டேன். ரொம்ப நன்றி சாமி. இப்பவாவது இயற்கையோட உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களே. ரொம்ப நன்றி கிளியக்கா. மந்திரவாதியோட சாபம் போய் பழங்கள் நிறைய வச்சிருக்கு. இதோ என்னோட பழங்களை ஆசை தீர்ற வரைக்கும் சாப்பிடு. உன் குழந்தைங்களுக்கு கொண்டுட்டு போ. சரி, முதல்ல மந்திரவாதி சாமிக்கு கொடுத்துட்டு அப்புறமா என் குழந்தைங்களுக்கு தரேன். நீ ஹாப்பினா நானும் ஹாப்பி தான்.